பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து வீட்ல இருந்து என்னென்ன வேலைலாம் செய்வாங்களோ, அந்த அத்தன வேலையும் இன்னைக்கு ஒரு நாள் நீ பண்ணுடான்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய நாள் தான் இந்த நாளு. அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விழாவ வந்து பயங்கர மும்முரமா கொண்டாடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, மேசிடோனியா அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ்ல ஒரு பிளேஸ். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மும்முரமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவா இருக்கு. இது எப்போ, எப்படி, யாரால உருவாச்சுன்னு தெரியல. நம்ம இந்த பாரம்பரியமா சில விஷயங்கள கடைபிடிச்சிட்டே வருவோம்ல, அந்த மாதிரியான ஒரு டேவா தான் இது அந்த நாட்டில இருக்கு. அதுவும் இது சாதாரண ஒரு நாள் கிடையாது. என்னால இன்னைக்கு சமைக்க முடியல, இல்ல துணி துவைக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கவிழ்ந்து வர முடியாது. பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மும்பரமா இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. கேட்கறதுக்கு சிரிப்பாகவும் இதெல்லாம் ஒரு டேவா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய உளவியலை நினைச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஒரு பெண் செய்யக்கூடிய அத்தனை வேலையையும் ஒரு ஆண் செஞ்சு பார்த்தானா தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படின்ட்டு தெரியும். அதுவும் புதுசாக கல்யாணமானவங்களுக்கு ஒரு பொண் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு நல்ல வாய்ப்பாகவே இது அமையும். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சூப்பரான ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா